வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் சூப்பரா இருக்கேன். ஒரு 1.25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து விற்பனைக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்பி தாங்க ஆகணும். எல்லாருமே வந்து ராயல் என்ஃபீல்டு மார்க்கெட்டை வந்து குறி வச்சு ஒரு 300 சிசி 350 400 சிசி இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. பட் ராயல் என்ஃபீல்டு வந்து ஒரு படி இறங்கி வந்து மார்க்கெட்டில் இருக்க போட்டியை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப விலை கம்மியாக ஒரு லோ சிசி பைக்கை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. எப்போ லான்ச் ஆக போகுது, அந்த பைக் பற்றின டீட்டெயில், அதே மாதிரி கொரில்லா பைக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 17ஆம் தேதி வந்து லான்ச் ஆகுது. கொரில்லாவில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்படி ஒரு விஷயத்தை ராயல் என்ஃபீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் இப்போ ரீசெண்டாக தான் பஜாஜ் பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்து ஃபஸ்ட்டு சிஎன்ஜி பைக்கை வந்து லான்ச் பண்ணாங்க. அதில் 2 கிலோ தான் சிஎன்ஜி டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 4 கிலோ வந்து கொடுத்துருக்கலாம், 5 கிலோ கொடுத்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் நமக்கு வந்து அதிகமாக போகலாம்ல. ஒரு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஏன் 2 கிலோ கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் 2 கிலோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியும், அதேமாரி நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்து சிஎன்ஜி பைக் வந்து வரும், சிஎன்ஜி வந்து சேஃப் தானா, வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி இப்போதைக்கு வந்து எலக்ட்ரிக் அப்படின்னாலே ஓலா தான் வந்து டாப்பில் வந்து இருக்குது. ஓலாவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு இட்டாலியன் பிராண்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து வரப்போகிறாங்க. டிவிஎஸ் அப்பாச்சியில் நியூ கலரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது எல்லாத்த பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ராயல் என்ஃபீல்டு பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு வந்து ஒரு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படின்னாலே அவங்க ஒரு கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டை தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. பட் இப்போ ஸ்கூட்டர்ஸாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எக்ஸ்எம்ஆர் வந்து திரும்ப லான்ச் வந்து பண்ணாங்க. அதேமாதிரி மேவரிக் வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ எல்லாருமே ராயல் என்ஃபீல்டு மார்க்கெட்டை நோக்கி வந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த 300 சிசிக்கு மேலே இருக்க எல்லா மார்க்கெட்டில் பெரும்பாலும் ஷேர் வந்து ராயல் என்ஃபீல்டு கைவசம் இருக்குது. அவங்க இப்போ வந்து லோ சிசி பைக்லேயே வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் 250 சிசியில் பார்த்தீங்கன்னா புது பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் ராயல் என்ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டாலே 350 சிசி அதுக்கு மேலே தான் போகும். அதை விட ரொம்ப கம்மியாக 250 சிசியில் வந்து பைக் வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு ராயல் என்ஃபீல்டே வந்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான பைக் அப்படின்னா நம்ம ஹண்டர் தான் வந்து வாங்கலாம். இந்த வரப்போகிற பைக் வந்து ஹண்டரோட விலை கம்மி, ஸ்டைலாகவும் வந்து இருக்க போகுது. சேம் டைம் வந்து புதிய 250 சிசி இன்ஜின் வந்து கொடுக்க போகிறாங்க. வி டைப்பில் வந்து இன்ஜின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2025 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த பைக் வந்து லான்ச் ஆக போகுது. இப்போதைக்கு இன்ஜின் வந்து வி டைப்பில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து 1.25 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹண்டர் வாங்க போகிறோன்னா அது வந்து 1.5 வரும். பட் அதை விட இது வந்து விலை கம்மி, 1.25 லட்ச ரூபா. மற்றபடி வந்து ஒரு 250 சிசி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பைக்ஸையும், ஒரு பல்சராக இருக்கட்டும், டொமினராக இருக்கட்டும், ஜிக்ஸராக இருக்கட்டும், இந்த மாதிரி பைக்குக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு காலத்தில் ராயல் என்ஃபீல்டு வண்டி அப்படின்னாலே தள்ள முடியாது, வெயிட்டாக இருக்கும், ஒரு போல்டாக கம்பீரமாக இருக்கும். அதெல்லாத்தையும் உடைச்சிட்டு இப்போ இருக்க மார்க்கெட் போட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த 250 சிசி செக்மெண்ட்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ராயல் என்ஃபீல்டு இந்த பைக் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஒரு பைக்கோட ஸ்டாப் பண்ண போகிறதில்ல, ஒரு 4-5 பைக் வந்து இந்த சீரியஸில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா கொரில்லா வந்து 17ஆம் தேதி வந்து லான்ச் ஆகுது. கொரில்லா அப்படின்னா அது வந்து ஒரு நமக்கு வந்து ஹிமாலயன் தான் ஞாபகத்து வரும். ஹிமாலயன்லேருந்து சேசிஸ் மட்டும் தான் வந்து எடுத்திருக்காங்க. மற்றபடி ஹார்ட்வேர்ஸில் சின்ன விஷயங்கள் எடுத்திருக்காங்க. பட் நமக்கு சஸ்பென்ஷன் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. யூஎஸ்டி வந்து வரல, டெலஸ்கோபிக் தான். பட் ஒரு அட்ராக்டிவ் லுக்குக்காக வந்து நமக்கு அந்த கெய்டர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட ப்ரொஃபைல் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. மெயினாக ஃபியூவல் டேங்க் வந்து நியூ டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிறப்ப அந்த கலர் ஸ்கீம்னு போனோன்னா ஒரு டார்க் தீமில் தான் வந்து கொடுப்பாங்க. பட் அந்த கொரில்லா பொறுத்த வரைக்கும் நல்லா போல்டாக இருக்க மாதிரி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. லான்ச்சுக்கு முன்னாடியே வந்து டீலர்ஸ்க்கு வண்டி அனுப்பி வச்சுருப்பாங்கல்ல, அப்போ டீலர்ஷிப்பில் வந்து நிறைய ஃபோட்டோ வீடியோக்கள்லாம் சோசியல் மீடியாவில் வந்துருக்கு. ஸோ அதில் பார்க்குறப்ப ஒரு பார்த்தோன்னே பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி அட்ராக்டிவான கலர் ஸ்கீம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக நல்ல ஒரு சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒரு ஹண்டர் வந்து வேணும்னா ஹண்டர் வாங்கலாம். ஹண்டரை தாண்டி இன்னும் கொஞ்சம் அதிக ப்ரைஸில் எனக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம தாராளமாக கொரில்லாவுக்கு வந்து போகலாம். சரி, இப்போ ப்ரைஸை நம்மளால் வந்து எவ்வளோ மிச்சம் பண்ண முடியும்? ஹிமாலயன் இந்த வண்டி ரெண்டுக்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்து வரப்போகுது அப்படின்னா, ஹிமாலயன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 285 அதுக்கிட்ட வந்து நமக்கு வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த கொரில்லா பொறுத்த வரைக்கும் 225லேருந்து 230க்குள்ளே வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம ஹிமாலயனை விட ஒரு 50லேருந்து 60,000 ரூபா வரைக்கும் விலை கம்மியாக கொரில்லா வந்து வரப்போகுது. ஹிமாலயன் அட்வென்ச்சர் அது வேறு செக்மெண்ட் வச்சுக்கோங்க. பட் கொரில்லா நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து ஓட்டுற மாதிரி டெய்லி வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் அடிப்படையிலே ஒரு 50லேருந்து 60 ரூபா வந்து கம்மியான விலையில் கொரில்லா வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃப்ரீடமோட லான்ச் ஈவெண்ட்டுக்கு நம்ம வந்து பூனே வந்து போயிருந்தோம். ஸோ பைக்கை நான் வந்து பார்த்தேன். பைக்கில் எப்படி சிஎன்ஜி டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க, பைக் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த பைக் பற்றி இன்னொரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த உலகின் முதல் சிஎன்ஜி பைக்கை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள். இப்போ இந்த டைமில் வந்து ஏன் 2 கிலோ வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த பஜாஜ் ஃப்ரீடம் பைக்கோட வெயிட் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா
149 கிலோ. இந்த 125cc செக்மெண்ட்லேயே வெயிட் அதிகம் எது அப்படின்னா இந்த ஃப்ரீடம் தான். இப்போ 125cc காம்படிட்டர்ஸ்னு எடுத்துக்கோமே, ஷைன் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ரைடர் எடுத்துக்கிட்டோன்னா 123 கிலோ தான் வந்து வரும். பட் இது வந்து ஒரு 25 கிலோ பார்த்தீங்கன்னா அந்த பைக்ஸை விட வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஒரு 149 கிலோ பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து வருது. இப்போ இந்த வெயிட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎன்ஜி டேங்க் தான். இப்போ இந்த ஃப்ரீடம் பைக்கில் இன்ஜினுக்கு பிறகு அதிக வெயிட்டில் எது இருக்குது அப்படின்னா டேங்க் தான் வந்துருக்கு. அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரலாகவே மக்கள் மனசில் ஒரு பயம் இருக்கும், ஒரு சிஎன்ஜி வாங்குகிறோம் வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, எதுவும் ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஒரு பெட்ரோல் டேங்க்கும் நம்ம வந்து ஒரு பெட்ரோல் வண்டி வாங்குகிறோம், ஃபைபர்ஸில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு லாரி ஏறி பெட்ரோல் டேங்க் வெடிச்சு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நம்ம கேட்டது கிடையாது. அந்தளவுக்கு நல்லா ஃபைபராக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஃபைபர்ஸ் பெட்ரோல் டேங்கை விட அந்த சிஎன்ஜி டேங்க் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் பஜாஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி டேங்கோட வெயிட் மட்டும் 16 கிலோ. அதே மாதிரி அவங்களே லான்ச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சைடில் மோத விட்டு ஃப்ரண்ட்டில் போய் மோதி ஒரு லாரியை வந்து ஏற்றி இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டேங்க்குள்ளே இருக்க ப்ரெஷர் மெயின்டைன் ஆயிருக்கு, டேங்கோட பொசிஷன் வந்து கரெக்டாக வந்து இருந்திருக்கு, எந்த ஒரு டேங்க்குக்கு எந்த டேமேஜும் வந்து ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பெட்ரோல் பைக் மாதிரியே சிஎன்ஜி பைக்கை நம்ம வந்து நம்பி வாங்கலாம். என்ன இப்போ இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க, புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறதுனால ஒரு பயம் மக்களுக்கு வந்து இருக்கும். நாளை பின்ன அப்படியே எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பயம் வந்து போயிடும். அதேமாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எப்போ அந்த பைக் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நார்த்தில் தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. நார்த்தில் லான்ச் ஆகி டெலிவரிலாம் கொடுத்த பிறகு ஒரு 3 மாதத்துக்கு பிறகு நம்ம ஊரில் வந்து லான்ச் ஆகும். இப்போ இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 330 வந்து சொல்லியிருக்காங்க. 2 லிட்டர் பெட்ரோல் போடலாம், 2 கிலோ சிஎன்ஜி. பெட்ரோலுக்கு மைலேஜ் வந்து 65 சொல்கிறாங்க. அப்போ வந்து 130 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கிடைக்கும். சிஎன்ஜிங்கிறப்போ 1 கிலோ சிஎன்ஜிக்கு 100 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து டோட்டலாக 330 அவங்க சொல்கிறாங்க. பட் ரியல் டைம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு 290 ப்ளஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். இப்போ இதில் இந்த 2 கிலோ சிஎன்ஜி டேங்க் கொடுக்குற இடத்துல ஒரு 4 கிலோ கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேங்கோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும், வண்டியோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும், சீட்டை வந்து எப்படி டிசைன் பண்ணுறதே தெரியாது. இந்த வண்டியிலே பார்த்தீங்கன்னா சீட் வந்து பயங்கர நீளமாக வந்து கொடுத்துருக்காங்க. டேங்க்கு முன்னாடி வரைக்கும் வந்து சீட் வந்து பெருசாக இருக்குது, ஒரு 3 பேர் போகிற அளவுக்கு வந்து சீட் வந்து தாராளமாக இருக்குது. பட் ஷேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்துருக்கு. இப்போ இந்த வண்டியே வந்து ஒரு 150 கிலோ வருது அப்படின்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்க ஒரு காலேஜ் பையனுக்குலாம் சிரமமாக இருக்கும். இப்போ இதை தாண்டி இன்னும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும், பைக்கோட ப்ரைஸும் வந்து அதிகமாகும், ஒரு ஷேப்பாகவே டிசைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் பார்த்தீங்கன்னா 4 கிலோ 5 கிலோன்னு சிஎன்ஜி டேங்க் கொடுக்காம இப்போதைக்கு வந்து 2 கிலோவில் மட்டும் பஜாஜ் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலியன் கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வந்து என்ட்ரி வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த வருஷம் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. விஎல்எஃப் அப்படிங்கிற ஒரு பிராண்டு, இட்டாலியன் பிராண்டு. அவங்க பார்த்தீங்கன்னா டென்னிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டரை வந்து விற்பனை கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு வந்து நமக்கு எலக்ட்ரிக் அப்படின்னா ஓலா தான் டாப்பில் வராங்க, தொடர்ந்து அவங்க தான் நல்ல சேல் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த ஓலா, ஏத்தர், டிவிஎஸ் ஐக்யூப், பஜாஜ் செட்டாக் இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ்க்கு போட்டியே தான் டென்னிஸ் வந்து உள்ளே வரப்போகுது. ஸோ டிசைனில் செம்மையாக இருக்குங்க. ஒரு இட்டாலியன் பிராண்ட் அப்படிங்கிறது டிசைனை பார்த்தாவே நமக்கு வந்து தெரியுது. ஸ்டைலிஷாக ஹெட்லைட் வந்துருக்கு, ஃப்ளாட் சீட் இருக்குது, ஒரு மாடர்ன் ரெட்ரோ லுக்கில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்துருக்கு. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி சூப்பரான டிசைனில் வந்துருக்கு. 2 பேட்டரி பேக் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. 1.8 கிலோவாட்டு, 2.8 கிலோவாட்டு. இப்போ 1.8 கிலோவாட் அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு சிட்டி பர்பஸ் மட்டும், ஏன்னா 60 கிலோமீட்டர் தான் ரேஞ்சு போகும், ஸ்பீடும் 45 தான் வந்து போகும். ஸோ 45ங்கிறப்ப சிட்டி லிமிட்டுக்கு ஓகே, ரேஞ்சும் ஓகே. இன்னொன்று கொஞ்சம் நீங்கள் வெளிலலாம் போகிறீங்க அப்படின்னா 2வது பேட்டரி ஆப்ஷன் 2.8 கிலோவாட் பேட்டரி ஆப்ஷன் வந்து எடுக்கலாம். இதில் வந்து நமக்கு வந்து டாப் ஸ்பீடு 100 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது, ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் போகுது. பட் வந்து ஒரு 40, 50 அதில் மெயின்டைன் பண்ணோன்னா 100 கிலோமீட்டர் போகுன்றிருக்காங்க. ஒரு 60, 70ன்னு கொஞ்சம் அந்த மாதிரி வேகமாக போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் வந்து குறையுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 80 ப்ளஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். இப்போ இந்த பைக்கோட இந்த ஸ்கூட்டரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து ஒரு 1.25 1.5 லட்சம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் மட்டும் ஒரு ஓலாவுக்கு வந்து காம்படிட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பர்ஃபெக்டான ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஓலா ஸ்கூட்டர்ஸ்க்கு வந்து கடுமையான ஒரு டஃப்பாக ஒரு போட்டியை வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம். இது வந்து ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லான்ச் ஆகுது. முதல் கட்டமாக 2024க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 டீலர் வரைக்கும் வந்து கொண்டு வரதா பிளானில் இருக்காங்களா. 2025 அந்த மார்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 60 டீலர்ஸ் கிட்ட வந்து கொண்டு வரதா வந்து பிளானில் வந்து இருக்காங்க. அடுத்து வந்து ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி அப்படின்னாலே அந்த 160cc செக்மெண்ட்டில் வந்து பவர்ஃபுல்லான ஒரு பைக்கு, நமக்கு வந்து ரைடிங் மோட்ஸோடு வந்து வரும், கிளைட் த்ரூ டிராஃபிக் இந்த டெக்னாலஜி வந்து இருக்குது, ஒரு ஸ்டைலிஷான அக்ரெசிவான டிசைன் தான் ஞாபகத்துக்கு வரும். இப்போ அப்பாச்சி 160 RTRல பார்த்தீங்கன்னா நியூ கலரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு வந்து மேட் பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. மேஜர் கலர் வந்து இதுதான். இதில் வந்து நமக்கு வந்து ரெட் கலர்லையும் கிரே கலர்லையும் வந்து கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் டேங்க்கு, டெயில் செக்ஷன் இந்த மாதிரி இடங்களில் கிராஃபிக்ஸ் வந்து வருது. அதுலேயே வந்து ஒரு ரேஸ் இன்ஸ்பைர்டு கிராஃபிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. காஸ்மெட்டிக்காக இந்த ஒரு அப்டேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ரெட் கலர்
கலரில் நமக்கு வந்து அலாய் வீல்ஸ் வந்து வருது. மற்றபடி வந்து மெக்கானிக்கலாக எந்த ஒரு சேஞ்சும் வந்து பண்ணல. டாப் வேரியண்ட்டில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குமோ எல்லாமே இதில் வந்துடும். நமக்கு வந்து கனெக்டிவிட்டி ஃபீச்சரு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் வந்துடும். 1,29,000 இந்த ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரேசர் எடிஷன் இந்தியாவில் வந்து லான்ச் ஆயிருக்கு. அப்பாச்சியில் இன்னொரு எடிஷனை டிவிஎஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த எடிஷனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.